வெல்கம் டு அன்னம் சேனல். இந்த வீடியோவில் பாரம்பரியமான மாவிளக்கு எப்படி முறையாக செய்யணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மாவிளக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மாவிளக்குக்கு இந்த மாதிரி பச்சரிசி பாருங்கள், மாவு பச்சரிசி இதுதான், குண்டு குண்டாக இருக்கும். இது மாவிளக்கு ஏற்ற அரிசி. இந்த அரிசி எடுத்திங்கன்னா மாவிளக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அரிசி 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஜீனி நம்மளுக்கு ஒரு 75 கிராம் போதும். நான் ஜீனி தான் போடுவோம். எங்கள் ஊரிலலாம் ஜீனிலாம் போட்டு தான் மாவிளக்கு வைப்பாங்க. சில பேர் வெல்லத்தை கூட வேணால் வெல்லத்தை நல்லா பட்டு போல் நுணுக்கி வச்சு வெல்லமும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஜீனி தான் போட்டு மாவிளக்கு பண்ண போகிறேன். அப்புறம் அரை முடி தேங்காயை நல்லா துருவி வச்சுருக்கேன். அந்த கருப்பு தேங்காய் துருவும் போது அந்த கருப்பு ஓடு இருக்குது பாருங்கள், அது இல்லாமல் இந்த மாதிரி வெள்ளையாக துருவி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 10 கிராம் ஏலக்காய் நல்லா பட்டு போல் நுணுக்கி வச்சுருக்கேன். தோலை எடுத்துகிட்டு நுணுக்கிடுங்க. இந்த மாதிரி நுணுக்கி வச்சுக்கோங்க. இப்போ 200 கிராம் பச்சரிசியை நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு ஊற வைங்க அரிசியை. அப்போ தான் அரிசி வெள்ளையாக இருக்கும், மாவிளக்கும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு கழுவிருங்க. இப்போ பச்சரிசியை பாருங்கள் எந்த அளவுக்கு கழுவிருக்கணும். இந்த மாதிரி வெள்ளையாக கழுவிடணும். கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அரிசி நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு துணியை நல்லா விரிச்சுங்க, இல்லை துணியை அந்த மாதிரி விரிச்சுக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு. அரிசி நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை எடுத்து இது இப்படி நல்லா உணர்த்தி விடுங்க. இந்த மாதிரி உணர்த்தி விடுங்க. தண்ணி கொஞ்சம் இஞ்சட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் ஆக்கிக்கப்புறம் இப்போ இது நல்லா உணர்ந்துருச்சு. இப்போ இதை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம், எடுத்து போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன். இது நான் திருப்பி சலிக்க போகிறதில்ல. நீங்கள் சலிக்கனாலும் சலிச்சுக்கலாம். நான் நல்லா எடுத்து விட்டு போட்டனால நல்லா நைஸாகவே இருக்குது. அதனால் நான் இப்படியே மாவுளக்கு பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குன்னு. இப்போ அரைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இப்போ இந்த மாவில் நம்ம ஜீனியை போட்டு நல்லா கிளறிக்கிறப்புறம் ஜீனி ஒரு 75 கிராம் போடுறேன். இப்போ கையாலேயே இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைங்க. இப்போ இந்த தேங்காயை துருவின தேங்காயை இதில் போட்டுடலாம். நீங்கள் இதில் வெல்லம் போடுறதுனா கூட போட்டுக்கலாம். நாங்கள் எங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி ஜீனி தான் போட்டு பழகியிருக்கோம். அதனால தான் நான் ஜீனி போட்டிருக்கேன். இது ரொம்ப சுவையாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மாவுளக்கு வெறுவாயிலே நல்லா எடுத்து பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்ருவாங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே தேங்காய் ஜீனி எல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சிட்டோம். இப்போ இந்த ஏலக்காய் பொடியை இதில் கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவை எவ்வளவோ அதில் போட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும் ஏலக்காய் பொடி போட்டிங்கன்னா. இந்த மாதிரி கிளறி ஒரு 2 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் வச்சிட்டிங்கன்னா நல்ல மாவிளக்கு ஒன்று சேர்ந்து வந்துடும். இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு இந்த மாவை என்ன பண்ணணுன்னா நல்லா இப்படி அமுக்கி வச்சிடணும். இப்படி பண்ணி ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. அது நல்ல ஈவனாக நம்மளுக்கு உருட்டுறதுக்கு நல்லா வந்துடும். இந்த மாதிரி வச்சுருங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவை பார்க்கலாம். பாருங்கள் மாவு நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்து இங்கே பாருங்கள் மாவு நல்லா செட் ஆகிருக்கு பாருங்கள். எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு மாவுளக்கு எவ்வளோ உருண்டை தேவையோ அந்த மாதிரி வடிவமைச்சிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து உருண்டையில் பிடிச்சி இதில் நம்ம விளக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு நல்ல குழி போட்டு விளக்கு போட்டுக்கலாம்.
நான் வந்து சந்தன கும்பால்லாம் வைக்க போகிறேன். எங்கள் ஊரில் எல்லாம் சந்தன கும்பால்லாம் வச்சு மாவிளக்கு எடுப்போம். அதனால் அந்த வடிவத்துக்கு நான் ஊற்றி கேட்பறேன். மாவிளக்கு வந்து அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். உங்களுக்கு வெல்லம் பிடிச்சதுன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சந்தன கும்பால வைக்க போகிறேன். இந்த மாதிரி சந்தன கும்பால வச்சுக்கோங்க. இதில் நடுவில் வந்து இப்படி குழி போட்டுக்குங்க. இந்த மாதிரி குழி போட்டுட்டு இதில் பஞ்சத்திரியை வந்து நம்ம திரிச்சு போட போகிறோம். பஞ்சத்திரியை வந்து 2 திரியை வந்து இப்படி நான் திரிச்சிருக்கேன். திரிச்சிட்டு இந்த பஞ்சத்திரியை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதில் நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து நான் வீட்டிலே உருக்கின நெய். இங்கே பாருங்கள், பசு நெய் மண்ணெல்லாம் இருக்குது. இப்போ இந்த நெய் தான் விட போகிறேன். இந்த மாதிரி நெய் விடும்போது தான் நல்ல வாசமாகவும் இருக்கும். இந்த நெய்யை எடுத்து லேசாக வந்து இந்த பஞ்சில் இப்போ லேசாக நினச்சி விடுங்க. எண்ணெய்னா உங்களுக்கு உறிஞ்சிடும் பஞ்சு. இது நெய்யின்றதுனால லேசாக அப்படி எடுத்து விட்டிங்கன்னா பஞ்சு கொஞ்சம் நினைஞ்சிக்கிறோம். இந்த மாதிரி எடுத்து விட்ருங்க. குங்குமத்தை எடுத்து இந்த மாதிரி வைங்க. இங்கே பாருங்கள், மாவிளக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னொரு மெத்தட்லேயும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு 200 கிராம் மாவு போட்டிங்கன்னா தாராளமாக வரும். ஒரு 10 பேர் கூட சாப்பிடலாம். இப்போ நல்லா உருட்டிட்டோம். இதை வந்து நடுவில் ஒரு அழுத்தம் கொடுங்க. இப்போ இதில் திரியை போட்டுக்கலாம்.